கதை கேட்ட உடனே அட்வான்ஸை கையில் கொடுத்துட்டு மறுநாளே காரை கொடுத்துட்டாரு. 2 சூப்பர் ஸ்டார் விஜய் சார், ரஜினி சார், தெரி, கபாலி 2 படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கதை ஓகே கேட்டதுக்கு அப்புறமா ஒரு ½ டே என்கிட்ட கேரக்டரைசேஷன் பற்றி கேட்டுட்டே நோண்டி 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 அது என்ன, அது என்ன, இது என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. பாரிஸ் கார்னரில் கேமராவை தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடி இருக்காரு, தெருவா ஓடி இருக்காரு. கணிதன் அப்படின்னா, கணிதன் ஸ்டோரி எதை பற்றின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் பற்றின ஸ்டோரி. ஒரு ரிப்போர்ட்டர் நினச்சா என்ன பண்ண முடியுங்கிறத ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லியிருக்கோம். 2 பிரில்லியண்டான 2 பேர், ஒருத்தர் வில்லன், ஒரு ஹீரோ, 2 பேருமே பிரில்லியன்ட். 2 பேர் நடுவில் கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் கணிதன். இட்ஸ் சோஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபில்ம். முருதாஸ் சார் என்னோட குரு, வெல்விஷர், எல்லாமே அவர் தான். அவர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் 0வா தான் அவர்கிட்ட போனேன். அவர் என்றைக்குமே கூப்பிட்டு வச்சு இதை பண்ணு அதை பண்ணுலாம் சொல்லி தர மாட்டார். ஆனால் வெளியே வரும்போது ஒரு பக்காவான ஒரு டைரக்டராக வெளியே வந்துடுவோம். எல்லாருக்குமே ஃப்ரீடம் கொடுப்பார், ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நம்மளா கற்றுக்க வைப்பார். நாமளே கற்றுக்கணும், ப்ராக்டிக்கலாக பிலீவ் பண்ணுவார் அசிஸ்டன்ஸை. அண்ட் தானு சார், துப்பாக்கி டைமில் சார் தெரியும் எனக்கு, கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னார். யூஸ்வலாக தானு சார் பற்றி உங்களுக்கு தெரியும், பிரம்மாண்டம், பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர், அந்த மாதிரி தான் போவார். சரி, எனக்கு ஒரு டவுட் இருந்தது, சார் வந்து என்னபடி ரிசீவ் பண்ணுவார், ஓகே சொல்லுவாரா இல்லையான்னு ஒரு டவுட்டில் தான் போனேன். கதை கேட்ட உடனே அட்வான்ஸை கையில் கொடுத்துட்டு மறுநாளே காரை கொடுத்துட்டாரு. ஒரு வீடு பார்த்தா கூட நம்ம நாளைக்கு சொல்கிறேன்னு தான் சொல்லிட்டு வருவோம். ஆனால் ஒரு கதையை கேட்டுட்டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு, யோசிக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, அவர் வந்து இன்னைக்கு டாப் மோஸ்ட் 2 ஃபில்ம், 2 சூப்பர் ஸ்டார் விஜய் சார், ரஜினி சார், தெரி, கபாலி 2 படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ லாஸ்ட் வீக் படம் பார்த்தார் சார், ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு மூச்சு வந்துச்சு, எப்பாடா தாண்டிட்டோண்டா அப்படின்னு. அண்ட் அதரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி 5 வருஷம் முன்னாடியே வெளியே வந்துருச்சு. அதர்வா பொறுத்த வரைக்கும் 6 பேக் வைக்கட்டுற, நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 6 பேக்கில் இருந்தார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக டயட்டிங்லாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தார். பெப்பியான சாங்ஸ் ஒன்று பிளான் பண்ணிட்டோம். அதர்வாட்ட கேட்டேன், என்ன அதர்வா தள்ளி வைக்கலாமா வேண்டாமான்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள். 2 கால் ஷீட் ஒரு நாளில், 2 கால் ஷீட்டில் மயங்கி விழுந்து நான் வீட்டுக்கு போங்கன்ற போக மாட்டேறாரு. இல்லை ஆடி முடிச்சுட்டு போகிறேன், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா அப்புறம் அது வேறு பட்ஜெட்டில் வரும், வேண்டாம் நான் பண்ணுறேன். தானு சார் சொல்கிறார் பண்ண வேண்டான்றாரு, பட் பண்ணுன்னு பண்ணுறாரு. அது மாதிரி கேத்ரின் தெரேசா 1 வாரத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்டை வந்து ஃபோனில் வாங்கிடுவாங்க. ஒரு 1 hour தான் டைம் கொடுப்பாங்க. ஃபோன் பண்ணி மெயில் வரலைன்னா 1 hourல திரும்ப வேற ஒருத்தர் கால் போகும். அந்த அளவு ஸ்கிரிப்டை வாங்கி ஃபுல்லாக பைகாட் பண்ணி, தமிழ் தெரியாதுன்றது ஸ்பாட்டில் யாருக்குமே தெரியாது, அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த டைலாக்கு எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணும், எங்கே கேப் விடணும், எல்லாமே கிளியராக அவங்களுக்கு தெரியும். நான் அவங்களை கமிட் பண்ணும்போது கதை சொல்லும் போது மெட்ராஸ் படத்தில் நடிச்சிருக்கான்றதே எனக்கு தெரியாது. படம் முடிச்சிட்டாங்க, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. கதை ஓகே கேட்டதுக்கு அப்புறமா ஒரு ½ டே என்கிட்ட கேரக்டரைசேஷன் பற்றி கேட்டுட்டே நோண்டி 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 அது என்ன, அது என்ன, இது என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. அண்ட் ரம் சிவமணி சார், நாங்கள் வந்து எங்கள் கையை நாங்களே கட்டிக்கிட்டோம், ஒர்க் பண்ணது போதும் அப்படிங்கிற அளவுக்கு டே நைட்டாக நான் ஓகே சொன்னாலும் அவர் திரும்ப 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 அந்த சாங்கை என்னெல்லாம் பண்ண முடியும். நாங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டோம், ஆல் பெப்பி சாங்ஸ். ஸோ எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு, எல்லாமே ஒரே ஜானரில் வரக்கூடிய சாங்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக காட்ட போகிறோம். அது இட்ஸ் நாட் ஈஸி திங். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு சிவமணி சார். தேங்க்ஸ் டு டம் சிவமணி சார். அது மாதிரி அரவிந்த் கிருஷ்ணா சார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அரவிந்த் கிருஷ்ணா சார்னாலே 7G ரெயின்போ காலனி தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே பயங்கர மூடாக ஒரு லைட்டிங் அப்படின்னு இருக்கும். பட் ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உள்ள வந்திருக்காரு. நீங்கள் பாருங்க, மற்ற படங்களை விட இந்த படங்கள்ல அவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். பாரிஸ் கார்னரில் கேமராவை தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடி இருக்காரு, தெருவா ஓடி இருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் நிறைய பேர், அந்த ஆர்ட் டைரக்டர் மாயா பாண்டி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆர்ட் டைரக்டர்ன்ற மாதிரியே ஃபீல் வராது, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சின்னா சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சின்னா சார். படத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்திருக்குன்னு சொன்ன முதல் நாள் அவர் தான்.
புவன் ஸ்ரீனிவாசன் எடிட்டிங். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 படம் முடிஞ்சு ரேஷனல் அவார்ட்லாம் வாங்கி விஜய் சாருக்கெல்லாம் படம் பண்ண ஒரு எடிட்டர் மாதிரி தான் அவர் கட் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். அது மாதிரி எல்லா டெக்னீஷியன், திலீப் சுப்ராயன், ஷோபி மாஸ்டர், ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுமே, நாடுகளும் நரேன் சார், கருணாரன் வந்து பாரிஸ் கார்னரில் என்ன பண்ண ஓடி இருக்காரு, தெருவா ஓடி இருக்காரு பாரிஸ் கார்னரில். ஹிடன் கேமரா வச்சு ரொம்ப லைவாக ஷூட் பண்ணியிருக்காங்க சுந்தர் ராம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தருண், பாம்பேலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பேசிக்கலி ஹீஸ் அ மாடல். அவரை மீட் பண்ணும்போது அவர் பார்க்க ஏஜ்டுவாக இருப்பார், அப்படி கிடையாது, ரொம்ப யங்காக இருக்கிற ஆள் அவர். அவர்கிட்ட ஒன்று கேட்டேன், ஒரு 2 யங்ஸ்டர்ஸ்க்கு அப்பா மாதிரி ஃபீல் ஆகணும், எப்படி முடியுமா அவங்களால அப்படின்னு. எத்தனை நாள் டைம் இருக்குன்னு கேட்டார். 25 days டைம் இருக்குது ஷூட்டிங்க்கு, பாசிபிளா அப்படின்னா. எவ்வளோ வெயிட் ஏறணும், எவ்வளோ கிலோ ஏறணும், 10 kg ஏறணும். 25 days 15 kg ஏறிட்டு வந்தார். 15 kg 25 days. அவ்வளோ ஃபுல் மசில் பவரோட வெளியே வந்தார். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும் அவனோட எப்படி பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காருன்னு. அண்ட் இது எல்லாத்தையும் மீறி இவங்க எல்லாருமே வந்துருவாங்க, ஸ்க்ரீனில் வந்துருவாங்க, யார் ஒர்க் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பட் தெரியாத ஒரு டீம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஸ்பெஷல் தேங்க் டு மை டீம். அவங்க இல்லைன்னா கணிதன் கிடையாது. அவனோட ஹார்ட் ஒர்க் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே இருக்கும். அண்ட் என்னோட ஃபேமிலி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து முகவரி படம் மாதிரி தான் என் ஃபேமிலி இருக்கும். என்னோட அம்மா, என்னோட பிரதர் டிஎன் சதீஷ், என்னோட சிஸ்டர் டிஎன் விஜயா, அது மாதிரி ஒவ்வொருத்தரும், என்னோட அஜயன் பிரதர். ஸோ என்னோட மதர்லாம் வரைக்கும் ப்ரேயர் பண்ணாத நாளே கிடையாது. அவ்வளோ தூரம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அதையே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் சொல்ல முடியாத ஒருத்தங்க இருக்கா, என்னோட ஒய்ஃப் நிரஞ்சனா. அவங்க சப்போர்ட் இல்லைனா இங்கே நின்றுக்கவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் என்றைக்கெல்லாம் வந்து டிகேட்டாக ஃபீல் பண்ணுறோனோ அப்போல்லாம் பூஸ்டப் பண்ணி. ஸோ ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார் சொல்லுவார், முருகன் சார் எப்பவுமே சொல்ல, ஃபேமிலி வந்து சினிமாவில் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவங்க ப்ளசண்ட்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா என்ன டைம் வீட்டுக்கு போகிறோம், எப்போ வரோன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே மேனேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி, அது முக்கியமாக ஒய்ஃப், வெரி தேங்க்ஸ் யூ. தேங்க்யூ. லேட்டஸ்டாக ஒரு ஃபோட்டோவில் விஜயகுமார் IPS என்னும் விஜய், மித்ரா MBBS என்னும் சமந்தாவை மணமுடிக்க செல்வதாக காட்சிகள் இருக்குது. எமி ஜாக்சன் இந்த படத்தில் போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறதால